Hello students, நம்ம இப்ப பார்க்க போறது 9th standard maths chapter 1 set language ல exercise 1.2. First sum, find the cardinal number of the following sets. Cardinal number னா என்னது? அதுல எத்தனை elements இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போட்டாதான் அதுக்கு பேரு cardinal number. கொடுத்திருக்க செட் வந்து m = p q r s t u. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப n of m = 6. Second sum, p equal to x such that x is equal to 3n plus 2, n belongs to w and x less than 15. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? x வந்து x கண்டுபிடிக்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. x equal to 3n plus 2. கண்டுபிடிச்சு வர x வந்து 15 விட குறைச்சலாக இருக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற n வந்து ஹோல் நம்பர்ஸில் இருக்கணும். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ n equal to 0 1 2 3 4னு போட்டுக்கிட்டே வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 15 விட குறைச்சலாக இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 15 விட அதிகமாக வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு n = 0னு போடலாம். அப்போ x = 3 into n இருக்கிற இடத்துல 0, 3 into 0 plus 2, 2 is less than 15. அடுத்தது n = 1 போடலாம். when n = 1, x = 3 into 1 plus 2, 3 plus 2 = 5, less than 15. அடுத்தது n = 2னு போடலாம். when n = 2, x = 3 into 2 plus 2, 6 plus 2 = 8, 8 is less than 15. அடுத்தது n = 3னு போடலாம். when n = 3, x = 3 into 3 plus 2, 9 plus 2 = 11, 11 is less than 15. அடுத்தது n = 4னு போடலாம். when n = 4, x = 3 into 4 plus 2 = 12 plus 2 = 14, less than 15. அடுத்தது n = 5னு போடலாம். x is equal to 3 into n plus 2, n இருக்க இடத்துல 5, 3 into 5 plus 2, 15 plus 2, 17. 17ங்கிறது 15 விட அதிகமாக வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 15 விட குறைச்சலாக வந்தது என்னென்னது? 2, 5, 8, 11, 14. அப்போ p is equal to, இது pங்கிறது அந்த எலமெண்ட்ஸ், 2, 5, 8, 11, 14. என்ன கேட்டிருக்காங்க? அதில் கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர்னால் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி போடணும். 1 2 3 4 5. அப்போ n of pங்கிறது 5. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், q equal to y such that y is equal to 4 by 3n, n belongs to n and 2 less than n less than or equal to 5. இங்கேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y equal to 4 by 3n ன்னு. n belongs to natural numbers. natural numbers-னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இன்னொரு கொடுத்துருக்காங்க nக்கு. n எப்படி இருக்கணும்? 2 விட அதிகமாக இருக்கணும், 5க்கு ஈக்குவலாகவும் குறைச்சலாகவும் இருக்கணும். இப்போ 2 விட அதிகமானா 3, 4, 5. 5 விட 5யோட ஸ்டாப் பண்ணிடணும். 5க்கு மேலே போகக்கூடாது. இப்போ when n = 3, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி yயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். y = 4 by 3n, n இருக்க இடத்துல 3. இப்போ 4 by 3 into 3, 4 by 9. நெக்ஸ்ட் n = 4னு போடலாம். when n is equal to 4, y is equal to 4 by 3 into 4, 4 by 12. நெக்ஸ்ட் n = 5. when n is equal to 5, y equal to 4 by 3 into 5 equal to 4 by 15. அப்போ q என்னெல்லாம் வரும்? 4 by 9, 4 by 12, 4 by 15. n of qங்கிறது 1 2 3. n of qங்கிறது 3. cardinal number of q is equal to 3. next fourth subdivision, r equal to x such that x is an integer, x belongs to z and -5 less than or equal to x less than 5. என்ன கொடுத்துருக்காங்க? xங்கிறது இன்டீஜர், zனா செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், இன்டீஜர். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? -5 விட கிரேட்டராகவும் ஈக்குவலாகவும் இருக்கணும், லெஸ் தேன் 5 ப்ளஸ் 5 விட குறைச்சலாக இருக்கணும். -5 இருக்கணும், அதுக்கப்புறம் -5 விட கிரேட்டராக இருக்கணும், ப்ளஸ் 5 விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ -5, -4, -3, -2, -1, 0, 1 2 3 4. -5 விட இதெல்லாம் கிரேட்டர். அப்புறம் அதுக்கப்புறம் இது -5 ஈக்குவல். அப்புறம் இதெல்லாம் 5 விட குறைச்சா லெஸ் தேன் 5. இப்போ n of r, கார்டினல் நம்பர் ஆஃப் r எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 and 9 10. 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of r is equal to 10. Next fifth sum, the set of all leap years between 1882 and 1906. leap years 1882க்கும் 1906க்கும் நடுவில் இருக்க leap years. leap years எப்படி calculate பண்ணுவோம்? leap years வந்து
4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் ஒரு லீப் இயர், 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் லீப் இயர். அப்புறம் அதுக்கு என்ன கண்டிஷன்னா அந்த இயர் வந்து டிவிசபிள் பை 4 இருக்கணும். டிவிசபிள் பை 4னா ரிமைண்டர் 0 வரணும். 4ஆல் அந்த இயரை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரணும், ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன், அந்த இயர் வந்து இஃப் இட் இஸ் டிவிசபிள் பை 100, 100ஆல் டிவைட் ஆகும்னா தே ஷுட் பி டிவிசபிள் பை 400 ஆல்சோ. 100ஆல் டிவைட் ஆகிற இயர் வந்து 400 ஆலையும் டிவைட் ஆகணும். 100ஆல் டிவைட் ஆகி 400ஆல் டிவைட் ஆகலைன்னா இட் இஸ் நாட் அ லீப் இயர். 4ஆல் டிவைட் ஆகணும் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் 100ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 100ஆல் டிவைட் ஆச்சுன்னா 400ஆலையும் டிவைட் ஆகணும், அப்படின்னா தான் லீப் இயர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1882. 1882 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 வருது. அப்போ நாட் டிவிசிபிள் பை 4, அப்போ நாட் அ லீப் இயர். அடுத்தது 1883. இங்கே லாஸ்ட் எலமெண்ட் 3ன்னு இருக்குது. 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். 3ங்கிற நம்பரை 4 டிவைட் பண்ணாது, ஸோ நாட் அ லீப் இயர். அடுத்தது 1884. 4ஆல் டிவைட் பண்ணால் 471, ரிமைண்டர் 0. ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 4, இட் இஸ் அ லீப் இயர். 1884 போட்டோமா. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கழித்து மறுபடியும் அடுத்த லீப் இயர் வரும் 1888. அடுத்தது மறுபடியும் 4 இயர்ஸ் கழித்து 1892. இதெல்லாம் 100ஆல் டிவைட் ஆகாது. 100ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டில் 2 zeros இருந்துச்சுன்னா தான் 100ஆல் டிவைட் ஆகும். இதெல்லாம் லாஸ்ட்டு 2 zeros இல்லை, ஸோ 100ஆல் டிவைட் ஆகாது. 1892 வரைக்கும் போட்டுடலாமா. அடுத்தது 1896. அதுவும் 4 இயர்ஸ் ஒன்ஸ்னால 4 ஆட் பண்ணி போட்டுகிட்டே வந்துடும். 1896. அடுத்தது என்னது, 1900. 1900 100ஆல் டிவைட் ஆகும். 0 கேன்சல் ஆகும், 19 வந்துடுமா. இப்போ 100ஆல் டிவைட் ஆச்சுன்னா 400ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 1900 டிவைடட் பை 400, 0 கேன்சல் ஆகும். 19 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 3 வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 400, டிவிசிபிள் பை 100 பட் நாட் டிவிசிபிள் பை 400. அதனால இட் இஸ் நாட் அ லீப் இயர். 1900ங்கிறது நாட் அ லீப் இயர். அதுக்கப்புறம் அதனால் அதை போடக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட 4 ஆட் பண்ணால் 1904, 1904. இது ஒரு லீப் இயர். 1906 வரைக்கும் தான். இதுக்கு அடுத்த லீப் இயர் எப்போ வரும், 1908. அது அதோட வராது, அதுக்குள்ளே இருக்காது. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற செட் என்னது, எஸ் ஈக்குவல் டு 1884, 1888, 1892, 1896, 1904. எத்தனை எலமெண்ட்ஸ், 1 2 3 4 5. ஸோ n of s is equal to 5. Next, second sum. Identify the following sets as finite or infinite. Finiteனா என்னது, கவுண்ட் பண்ண முடிஞ்சா ஃபைனைட், கவுண்ட் பண்ண முடியலைன்னா இன்ஃபைனைட். எக்ஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாடுலன்னு சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் செட். ஒய் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பாசிங் த்ரூ அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் வழியாக எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸை போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது, எத்தனை வேணாலும் போகும். ஸோ இட் இஸ் அன் இன்ஃபைனைட் செட். Third sum, a equal to x such that x belongs to z and x less than 5. zங்கிறனா set of integers. xங்கிறது இன்டீஜராக இருக்கணும், 5 விட குறைச்சலாக இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சிடும். 5 விட குறைச்சல்னா 4 3 2 1 0 -1 -2 -3 -4 -5 அப்படின்னு இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் எதோட ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல. ஸோ இட் இஸ் an infinite set. Next, b equal to x such that x square minus 5x plus 6 equal to 0, x belongs to m. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ தான் பியோட எலமெண்ட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 equal to 0. ப்ராடக்ட் 6, சம் -5. என்னென்ன நம்பர்ஸ் வரும், -2 -3. -2 into -3 மல்டிப்ளை பண்ணால் +6, ரெண்டையும் ஆட் பண்ணால் -5. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் x -2 x -3 equal to 0. அப்போ x -2 equal to 0, x -3 equal to 0, -2 இந்த பக்கம் வந்தால் +2, x is equal to 2, -3 இந்த பக்கம் வந்தால் +3, x is equal to 3. ஸோ பியோட எலமெண்ட்ஸ் 2, 3. இதில் எத்தனைன்னு கவுண்ட் பண்ண முடியுது, 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் செட். 1.2ல third sum. Which of the following sets are equivalent or unequal or equal sets? கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஈக்குவலன்ட் செட்ஸ், எதெல்லாம் ஈக்குவல் செட்ஸ், எதெல்லாம் அன்ஈக்குவல் செட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் செட்ஸ்னால் என்ன, 2 செட்டுக்கு கார்டினல் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா they are said to be equivalent sets. ஈக்குவல் செட்ஸ்னால் இதில் இருக்கிற ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்துச்சுன்னா, பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருந்துச்சுன்னா they are said to be equal sets. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா they are said to be unequal sets.
இப்போ A equal to the set of vowels in the English alphabet. B equal to the set of all letters in the word VOWEL, vowel. இப்போ A என்னென்ன வரும்? set of vowels in the English alphabetsங்கிறது A, E, I, O, U. அப்போ N of A cardinal number என்னது? 5. B equal to VOWEL எத்தனை elements இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ N of B equal to 5. N of A is equal to N of B. ஆனால் இதில் இருக்க எலமெண்ட்ஸே இதில் இல்லை, வேறு வேறு இருக்குது. ஸோ A is not equal to B. But cardinal number are equal, so they are equivalent sets. Next subdivision, C is equal to 2, 3, 4, 5. D equal to X such that X belongs to W, 1 less than X less than 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? C அப்படியே என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் Dக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. X belongs to W. Wனா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும்? X கிரேட்டர் தேன் 1 இருக்கணும், 5 விட லெஸ்ஸாக இருக்கணும். கிரேட்டர் தேன் 1 2, 3, 4, 5 விட குறைச்சலாக இருக்கணும். ஸோ 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ N of C கார்டினல் நம்பர் ஆஃப் Cங்கிறது 1, 2, 3, 4. N of D கார்டினல் நம்பர் ஆஃப் Dங்கிறது 1, 2, 3. இப்போ கார்டினல் நம்பர் போத் ஆர் நாட் ஈக்குவல். N of C நாட் ஈக்குவல் டு N of D, C இஸ் நாட் ஈக்குவல் டு D. தேர்ஃபோர் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஈக்குவலன் செட்ஸும் இல்லை, ஈக்குவல் செட்ஸும் இல்லை. தேர்ஃபோர் அன்ஈக்குவல் செட்ஸ். Third subdivision, X equal to X such that X is a letter in the word life, L-I-F-E. அப்போ என்ன வரும்? Xங்கிறது L-I-F-E. Yங்கிறது F-I-L-Eன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Xல இருக்க அதே எலிமெண்ட் தான் இங்கே இருக்குது, L-I-F-E. ஆர்டர் மாறி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் Xல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் Yல இருக்குது, Yல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் Xல இருக்குது. ஸோ they are said to be equal sets. X is equal to Y. Next subdivision, G equal to X such that X is a prime number and 3 less than X less than 23. G எப்படி இருக்கணும்? prime numberஆக இருக்கணும், 3ஐ விட greater than இருக்கணும், 23ஐ விட குறைச்சலாக இருக்கணும். 3க்கு அடுத்த prime number என்னது? 5, அப்புறம் 7, அப்புறம் 11, அப்புறம் 13, 17, 19. 19க்கு அடுத்த prime number 23. ஆனால் 23க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ 19ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ N of G கார்டினல் நம்பர் ஆஃப் Gங்கிறது 1, 2, 3, 4, 5, 6. N of G equal to 6. நெக்ஸ்ட்டு H கொடுத்துருக்காங்க. X such that X is a divisor of 18ன்னு கொடுத்துட்டாங்க. டிவைசர்னால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0வாக வரணும். என்னென்ன வரும்? 1, 2 9s are 18, 2, 3 6 are 18, 3, 6 3s are 18, 6, 9 2s are 18, 9, 18 1s are 18. ஸோ 18. இப்போ எத்தனை இதான் ஃபேக்டர்ஸ், டிவைசர்ஸ் ஆஃப் 18. இப்போ எத்தனை இருக்குது இதில்? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் H, N of H is equal to 6. N of Gயும் 6, N of Hயும் 6. N of G equal to N of H. Therefore, equivalent sets. Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th standard maths chapter 1 set language exercise 1.2ல 4th sum. Identify the following sets as null set or singleton set. null setனா என்ன? உள்ள எலமெண்ட்ஸே இருக்காது. சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். இப்போ கீழே கொடுத்துருக்க செட்லாம் நல் செட்டா சிங்கிள்டன் செட்டான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், A equal to X such that X belongs to N, 1 less than X less than 2. Xங்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கணும். 1க்கும் 2க்கும் நடுவில் ஏதாவது நேச்சுரல் நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட் B equal to the set of all even natural numbers which are not divisible by 2. B என்ன கொடுத்துருக்காங்க? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், ஆனால் 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஈவன் நம்பர்னாலே 2ஆல் டிவைட் ஆகும், ஈவனாக இருக்கணும், ஆனால் 2ஆல் டிவைட் ஆகக்கூடாதுன்னா அப்படி ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், C ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்ஸில் 0ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை எலமெண்ட் இருக்குது? ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் D ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 sides. 4 ட்ரையாங்கிள்னாலே இட் வில் பி ஹேவிங் ஒன்லி 3 sides. 4 sides இருந்தால் அது ட்ரையாங்கிள் இல்லை, குவாரிலேட்ரல் பேரலோகிராம் அப்படின்னு போயிடும். ஆனால் அவங்க ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க, 4 sides இருக்கணுங்கிறாங்க. அப்படி ஒரு ட்ரையாங்கிளே கிடையாது. ஸோ இட் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லேப்பிங். டிஸ்ஜாயிண்ட்னா காமன் எலமெண்ட்ஸ் இருக்காது, ஓவர்லேப்பிங்னா காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். எதெல்லாம் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், எதெல்லாம் ஓவர்லேப்பிங் செட்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். A ஈக்குவல் டு FIAS, B ஈக்குவல் டு ANFHS. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். A இன்டர்செக்ஷன் Bனா காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும்.
எஃப் இதில் இருக்கா இருக்குது, ஐ இருக்கா இல்லை, ஏ இருக்கா இருக்குது, எஸ் இருக்கா இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏஎஃப்எஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்ஜாயின் செட், எம்டி செட்டாக இல்லாமல் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ். இதில் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ தே ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர், எக்ஸ் கிரேட்டர் தேன் 2. கிரேட்டர் தேன் 2 இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னது? 3, 5, 7, 11, 13 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். டிங்கிறது எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் நம்பராக இருக்கிற ஒரே ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஸோ டி ஈக்குவல் டு 2. இப்போ சிக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன், சி இன்டர்செக்ஷன் டிங்கிறது இதில் இருக்கிற எந்த நம்பருமே இதில் இல்லை, இதில் இருக்க 2 இதில் இல்லை. ஸோ சி இன்டர்செக்ஷன் டிங்கிறது நல் செட். இன்டர்செக்ஷன் நல் செட்டாக வந்துச்சுன்னா தே ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் இ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 24, எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3, எக்ஸ் லெஸ் தேன் 30. ஈங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 24. ஃபேக்டர் ஆஃப் 24னா டிவைசஸ் ஆஃப் 24. 1 24s are 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6 are 24, 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24, 24 1s are 24. அப்போ ஃபேக்டர்ஸுங்கிறது 1லேருந்து 24 வரைக்கும். இதே நம்பர் வந்தோன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். எஃப்ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 ஆனால் லெஸ் தேன் 30 இருக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா 3 டேபிள்ஸில் வரும்ல, அதான் 3 6 9 12 15 18 21 24 27, அடுத்தது 30 வரணும். ஆனால் 30 போடக்கூடாது, லெஸ் தேன் 30 தான். ஸோ 27ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன? 3 6 12 24. E intersection F empty set illa, therefore they are overlapping sets. Next, sixth sum. If S is equal to square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S. Sங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சப்செட்ஸ் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். சப்செட் அவங்க டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட ரோஸ்டர் ஃபார்ம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்னென்ன எலமெண்ட்ஸ்னு எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். அவங்க கொடுத்துருக்கிறது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில். ஃபஸ்ட்டு த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ் எது எதுக்கு இருக்கும்? ஸ்கொயர் ஒன்று, ராம்பஸ் ஒன்று. ஸோ இதோட செட் லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா ஸ்கொயர், ராம்பஸ். அடுத்தது செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். ரேடியஸ் எதுக்கு சொல்லுவோம்? சர்க்கிளுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ சர்க்கிள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 degrees. 180 degrees இன்டீரியர் ஆங்கிள் எதுக்கு இருக்கும்? ஸ்கொயர், ரெக்டாங்கிளுக்கெல்லாம் 360 degrees. ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் 180 degrees. ஸோ இதுக்கு ஆன்சர் ட்ரையாங்கிள். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 sides. இதில் கொடுத்துருக்கல ஏதாவது 5 sides இருக்கா? ஸ்கொயர் 4 sides, ரெக்டாங்கிள் 4 sides, ராம்பஸ் 4 sides, triangle 3 sides, circle side இல்லை, circumference தான் உண்டு. So the set of shapes which have 5 sides null set. Next, 7th sum. If A equal to A, comma B, இது உள்ள Aங்கிற செட்டுக்குள்ள 2 elements இருக்குது. ஒன்று A, இன்னொன்று set A, comma B. Write all the subsets of A. Subsets of A, A ஓட subsets எழுதணும். A equal to A, comma Bன்னு கொடுத்துருக்காங்க. Subsets of A இதை தனித்தனியாக எழுதணும். அப்புறம் null set ஒன்று, அப்புறம் இதே set ஒன்று. A தனியாக எழுதியாச்சு கேர்லி பிரேசஸ்குள்ளே. அப்புறம் A, B தனியாக எழுதியாச்சு கேர்லி பிரேசஸ்குள்ளே எழுதணும். A, B. அடுத்தது நல் செட். அடுத்தது அதே செட் A, B. இது ஏற்கனவே கேர்லி பிரேசஸில் இருக்கல, அதையே நம்ம ஒரு கேர்லி பிரேசஸில் எழுதினா தான் சப்செட். ஸோ A, B, எம்டி செட், சேம் செட். இதுதான் சப்செட்ஸ் ஆஃப் A. நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். கொடுத்துருக்கதோட பவர் செட். பவர் செட்னா என்ன பண்ணணும்? இதே மாதிரி சப்செட்ஸ் எழுதணும். அந்த சப்செட்ஸ்க்கு கேர்லி பிரேசஸ் போட்டுட்டோம்னா அதான் பவர் செட். ஃபஸ்ட் ஒன் A equal to A, B. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது இதில். பவர் செட்டு கண்டுபிடிக்கிற எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா N of P of A equal to 2 power M. இங்கே Mங்கிறது 2. அப்போ 2 ஸ்கொயர் 2 into 2 4 எலிமெண்ட்ஸ் வரணும் பவர் செட்டில். அதாவது இதோட சப்செட்ஸ் டோட்டல் 4 வரணும். சப்செட்ஸ் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு எம்டி செட், அப்புறம் இந்த செட்டு தனியாக A, இந்த எலிமெண்ட்டு தனியாக B, அப்புறம் இதே சப்செட் ஃபுல்லாக இதே செட்டை ஃபுல்லாக சப்செட்டாக எழுதணும் A, B. இப்போ எம்டி செட், செட் A, செட் B, செட் A, B. இதை கேர்லி பிரேசஸ்குள்ளே போட்டுட்டோம்னா அதுதான் P of A, பவர் செட் ஆஃப் A.
நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 1 2 3 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? n ஆஃப் p ஆஃப் b ஈக்குவல் டு 2 பவர் m ஃபார்முலா mங்கிறது 3 2 க்யூப்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். p ஆஃப் b இப்போ எழுதலாம். பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். எம்டி செட், அப்புறம் செட் 1 செட் 2 செட் 3, அப்புறம் ரெண்டாக பேர் பண்ணணும். செட் 1 2 செட் 1 3 செட் 2 3, அப்புறம் அதே செட் 1 2 3. டோட்டல் 8 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ் வந்துடுச்சு. அதுதான் பவர் செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ் எத்தனை இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n ஆஃப் பி ஆஃப் டிங்கிறது 2 பவர் m 2 பவர் 4 2 பவர் 4னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 16. இப்போ பி ஆஃப் டி பவர் செட் ஆஃப் டி இங்கே எழுதணும். கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எம்டி செட், அப்புறம் செட் பி செட் கியூ செட் ஆர் செட் எஸ்னு சிங்கிள் எலமெண்ட்டை எழுதிடணும். அப்புறம் 2 2ஆக பேர் பண்ணலாம். செட் பி கமா கியூ செட் பி கமா ஆர் செட் பி கமா எஸ், அடுத்தது கியூவோட கியூ கமா ஆர் கியூ கமா எஸ், அடுத்தது ஆரோட ஆர் கமா எஸ், அடுத்தது 3 3ஆக பேர் பண்ணலாம். பிக்யூஆர் பிக்யூஎஸ், அடுத்தது கியூவோட கியூஆர்எஸ், அடுத்தது பிஆர்எஸ் 3 3ஆக பேர் பண்ணிடலாம். அப்புறம் அதே செட்டு பிக்யூஆர்எஸ் டோட்டலாக எத்தனை இருக்கணும்? 16 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இ ஈக்குவல் டு நல் செட். n ஆஃப் பி ஆஃப் இ ஈக்குவல் டு நல் செட்னா உள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ஜீரோன்னு அர்த்தம். அப்போ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 2 பவர் m 2 பவர் 0 ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு எலமெண்ட் என்னது? எம்டி செட். பி ஆஃப் இ ஈக்குவல் டு நல் செட். நெக்ஸ்ட் 9th சம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். செட்டு கொடுத்துருக்காங்க, அதில் நம்பர் ஆஃப் செட்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். W ஈக்குவல் டு ரெட் ப்ளூ எல்லோ. M ஈக்குவல் டு என்னது? இதோட கார்டினல் நம்பர் 1 2 3. M ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா n ஆஃப் p ஆஃப் w ஈக்குவல் டு 2 பவர் m. இப்போ 2 பவர் 3 2 க்யூப்ங்கிறது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ்னால் இதுலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் p ஆஃப் w மைனஸ் 1. n ஆஃப் p ஆஃப் wங்கிறது 8. ஸோ 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. Next x equal to x square such that x belongs to n, x square less than or equal to 100. அப்போ x என்னன்னு வரும்? ஸ்கொயரில் இருக்கணும். n வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர், ஆனால் 100 விட குறைச்சலாக இருக்கணும். 1 ஸ்கொயருங்கிறது 1, 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயருங்கிறது 9, 4 ஸ்கொயருங்கிறது 16, 5 ஸ்கொயருங்கிறது 25, 6 ஸ்கொயருங்கிறது 36, 7 ஸ்கொயருங்கிறது 49, 8 ஸ்கொயருங்கிறது 64, 9 ஸ்கொயருங்கிறது 81, 10 ஸ்கொயருங்கிறது 100. 100ஓட ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ m எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10. m equal to 10. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் n ஆஃப் p ஆஃப் x ஃபார்முலா 2 பவர் m 2 பவர் 10. 2வை 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1024. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ், இதுக்கு ஃபார்முலா n ஆஃப் p ஆஃப் x மைனஸ் 1. அப்போ 1024 மைனஸ் 1 1023. Next 10th sum, first subdivision. If n of a equal to 4, find n of p of a. n of a ங்கிறது m. mங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? கார்டினல் நம்பர் ஆஃப் ஏங்கிறது m equal to 4. n of p of a கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 பவர் m. n of p of a equal to 2 பவர் m equal to 2 பவர் 4. 2 into 2 into 2 into 2 16. Next second subdivision. If n of a equal to 0, find n of p of a. n of a ங்கிறது m 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n of p of a ங்கிறது 2 பவர் m 2 பவர் 0 1. Third subdivision. If n of p of a equal to 256, find n of a. n of p of a க்கு ஃபார்முலா 2 பவர் m. 2 பவர் mங்கிறது 256ன்னு கொடுத்துட்டாங்க. 256ஐ இந்த பேஸ் 2 வர மாதிரி கொண்டு வரணும். அப்போ 256ஐ 2ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 1s are 2, 2 2s are 4, 116, 2 8s are 16, 2 128s are 256. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 64, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 32, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 16, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 8, 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 2ஆல் டிவைட் பண்ணால் 2. எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 2 பவர் m equal to 2 பவர் 8. இப்போ ஒரு ரூல் இருக்குது. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸும் சேம்னு அர்த்தம். பேசஸ் ஆர் ஈக்குவல்
தேர்ஃபோர் பவர்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 8. எம்ங்கிறது என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ, n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8.